ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே நம்ம பாலிட்டியில அவுட் சோர்ஸ் டாபிக்ஸ்லாம் பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பின் முக்கிய திருத்தங்கள் தான் பார்க்க போறோம். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா பிலிம்ஸ்னாலும் சரி, மெயின்ஸ்னாலும் சரி, எக்ஸாம்ஸ் நிறைய அவுட் சோர்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இப்பவே அவுட் சோர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதல் திருத்த சட்டம் எப்ப போட்டிருக்காங்கன்னா 1951. முதல் திருத்த சட்டம் 1951. இதோட முக்கிய அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சுதந்திரங்கள் மீதான நியாயமான கட்டுப்பாடுகள். அதாவது பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தின் மீதான நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு புதிய காரணங்களை சேர்க்கிறதுன்னு சொல்றாங்க. இதுல ரெண்டு விஷயத்துக்காக முதல் சட்ட திருத்தம் போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஜமீன்தாரி ஒழிப்பு. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இட ஒதுக்கீடு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஜமீன்தாரி ஒழிப்பு, செகண்ட் இட ஒதுக்கீடுக்காக போட்டிருப்பாங்க. இப்ப ஜமீன்தாரி ஒழிப்புல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய அந்த அந்த காலகட்டத்துல நிலங்கள் நிறைய வச்சிருப்பாங்க. சோ அவங்க அந்த முறையை ஒழிக்கிறதுக்காக போடப்பட்ட சட்ட திருத்தம் தான் ஜமீன்தாரி ஒழிப்பு. அதுக்காக பாத்தீங்கன்னா எந்தெந்த ஆர்டிகல்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. சரத்து 31A மற்றும் 31B, ஆர்டிகல் 31A மற்றும் 31B மற்றும் 9வது அட்டவணையை சேர்ப்பதன் மூலம் விவசாய சீர்திருத்தங்கள் மற்றும் ஜமீன்தாரி ஒழிப்பு முறை தொடர்பான சட்டங்களை நீதித்துறை மறு ஆய்விலிருந்து பாதுகாத்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 31A 31B பாத்தீங்கன்னா சொத்துரிமை, அந்த நில தகராறு தொடர்பான அந்த அதுக்கான ரிலேட்டடான ஆர்டிகளா இருக்கும். சோ நம்ம அதன்படி நம்ம என்னோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்லயே கேஸ் போட முடியாது. சோ அதுக்கான ஆர்டிகல்ஸ் தான் 31A 31B மற்றும் 9வது அட்டவணை நமக்கு எல்லாருமே தெரியும். நம்ம இப்போ ஒரு சட்ட திருத்தம் பண்ணி 9வது அட்டவணையில வச்சுட்டாங்கன்னா அது நம்ம நீதி புனராய்வு பண்ண முடியாது. சோ அதனால இந்த ஜமீன்தாரி ஒழிப்பு மூலம் இந்த ஜமீன்தாரி ஒழிப்பு முதல் சட்ட திருத்தத்துல பண்ணிருக்காங்க. சோ இந்த 31A 33B 9வது அட்டவணை மூலம் இதை நீதித்துறை மறு ஆய்விலிருந்து பாதுகாக்கிறதுன்னு சொல்றாங்க. சோ நமக்கு பாத்தீங்கன்னா ஜமீன்தாரி ஒழிப்புல முறை இந்த 31A 2 ஆர்டிக்கல் அந்த அட்டவணை மூலமா பாதுகாப்பு கிடைக்கிறதுன்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இட ஒதுக்கீடு. இப்ப தெரியும் நமக்கு ஸ்டார்டிங் 1951ல இடஒதுக்கீடுக்காக செண்பகம் துரைராஜன் அவர்கள் கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டு இடஒதுக்கீடு முறைய நமக்கு அவருக்கு மருத்துவ சீட் மருத்துவத்துல மருத்துவக் கல்லூரியில இடஒதுக்கீடு கிடைக்கல அப்படி சாரி சீட் கிடைக்கலன்னு சொல்லி கேஸ் போட்டிருப்பாங்க. அந்த சமயத்துல போடப்பட்டதுதான் இந்த 1951 சட்ட திருத்தத்தின் மூலம் அந்த இடஒதுக்கீடு செல்லுபடி ஆகும்னு போட்டிருப்பாங்க. அவரு கோர்ட்ல கேஸ் போட்டப்போ நமக்கு அந்த இடஒதுக்கீடு செல்லாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இடஒதுக்கீடு செல்லாதுன்னு கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பாங்க. அதை எதிர்த்து நம்ம தலைவர்கள்லாம் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக திரும்ப போடப்பட்ட சட்ட திட்டம் தான் இந்த இடஒதுக்கீடுகானது. இது பாருங்க, இப்போ சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய வகுப்பினரின் அல்லது பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினரின் முன்னேற்றத்திற்காக சிறப்பு விதிகளை உருவாக்க மாநிலத்திற்கு அதிகாரம் அளித்தது. அதன்படி நமக்கு அப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 41% இடஒதுக்கீடு இருந்திருக்கும். அதாவது 1951 சட்ட திருத்தத்தின் மூலம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் ஒன் 1951 சட்ட திருத்தம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் முதலாவது சட்ட திருத்தம். இப்போ பார்க்க போறது 7வது சட்ட திருத்தம். ஓகே, 7வது சட்ட திருத்தத்துக்கான வருடம் பாருங்க 1956. 7வது சட்ட திருத்தம்னா 1956. இதுபடி பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இதோட இதுல சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மாநில மறுசீரமைப்பு. அதாவது அப்ப மாநில மறுசீரமைப்பு ஆணையம் 1953ல அமைச்சிருப்பாங்க. அவங்க அறிக்கையை 1955ல சமர்ப்பித்திருப்பாங்க. அதன்படி அவங்க என்ன சொல்லிருப்பாங்க, ஒரு மொழி ஒரு மாநிலம் அடிப்படையில மாநிலங்களை பிரிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 போடப்பட்டிருக்கும். அந்த 1956 சட்டப்படிதான் என்ன சொல்லியிருப்பாங்க, மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைக்க வழிவகை செய்தது. மொழி அடிப்படையில பிரிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த 56வது சட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி மாநிலங்கள் ABCD அப்படின்னு 4 வகையா இருந்திருக்கான். அதுக்கு அப்புறம் தான் நமக்கு மாநிலங்கள் 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசமா பிரிச்சிருப்பாங்க. எப்போ 1956ல தான் நமக்கு 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்டிருக்கும். வேற என்னெல்லாம் இதுல சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பொதுவான உயர் நீதிமன்றம். இப்போ
2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றத்தை நிறுவுவதற்கு வந்து வழி செய்கிறதுன்னு சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லட்சத்தீவுகள், கேரளா இந்த மாதிரி நிறைய 2 மாநிலங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா பொதுவா ஒரு உயர் நீதிமன்றம் தான் வந்து இருக்கும். இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்னையில வந்து ஹைகோர்ட் ஒண்ணு தனியா இருக்குது. ஆனா சில 2, 3 மாநிலங்களுக்கு பொதுவா உயர் நீதிமன்றங்களும் வந்து இருக்குது. அந்தமான், நாகாலாந்து, கவுஹாத்தி இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 2, 3 மாநிலங்களுக்கு சேர்ந்தாப்புல ஒரு நீதிமன்றம் வந்து இருக்கும். சோ வந்து என்ன சொல்றாங்க, 2 மாநிலங்களுக்கு வந்து பொதுவான நீதிமன்றம், சாரி 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான நீதிமன்றம் நிறுவுவதற்கு வந்து வழிவகை செய்கிறதுன்னு சொல்றாங்க. மேலும் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே நபரை ஆளுநராக நியமிப்பதற்கு வந்து வழிவகை செய்கிறது. அப்ப இந்த சட்டத்திட்டத்துல பாருங்க 3 விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மொழி அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்கலாம். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா 14 மாநிலங்களாகவும் 6 யூனியன் பிரதேசமும் வந்து பிரிச்சிருக்காங்க. தேர்ட் ஒன் பாருங்க 2 அல்லது மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு ஆளுநரை நியமிக்கலாம். அதே மாதிரி 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு உயர் நீதிமன்றம் வந்து இருக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, தேர்ட் நம்ம பார்க்க போறது வந்து 9வது சட்ட திருத்தம். ஃபர்ஸ்ட் வந்து 1வது சட்ட திருத்தம் 1951, செகண்ட் வந்து 7வது சட்ட திருத்தம் 1956 வந்து பார்த்திருக்கோம். இப்ப பார்க்க போறது 9வது சட்ட திருத்தம் 1960 வந்து பார்க்க போறோம். இதன்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நமக்கு 1950 வந்து நமக்கு இந்தியா சுதந்திரம் கிடைச்சிரும். அப்புறம் வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரிச்சிருப்பாங்க. சரி 47 வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்கும். அப்ப வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரிச்சிருப்பாங்க. அதுபடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எல்லை பிரச்சனை வந்து வந்திருக்கு. சோ அந்த எல்லை பிரச்சனையின் படி வந்து நமக்கு வந்து மேற்கு வங்காளத்தின் ஒரு பகுதியான பெருபாரி இத வந்து அவங்க வந்து பாகிஸ்தான்ல வந்து கேட்டிருப்பாங்க. சோ நமக்கு வந்து அந்த பெரும்பாலி பகுதியை வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சோ இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து இந்திய பிரதேசத்துல இருந்து ஒரு பகுதியை நம்ம வந்து கொடுக்கறோம்னா அதுக்கு பாராளுமன்றத்துக்கு வந்து அதிகாரம் உள்ளது. ஆனா எப்படின்னு பாருங்க, பரப்பளவை குறைக்கும் அதிகாரம் தான் இருக்குதோ தவிர வெளிநாட்டுக்கு வழங்குவதற்கான அதிகாரம் வந்து உள்ளடக்காதுன்னு வந்து சொல்றாங்க. சோ இதன்படி வந்து நமக்கு வந்து ஆர்டிகிள் 2, 3 வந்து தெரியும். அதாவது ஒரு புதிய மாநிலங்களை சேர்த்தல் அல்லது இணைத்தல் நம்ம வந்து படிச்சிருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தனி ஒரு மாநிலங்களை வந்து சேர்த்துக்க முடியுமே தவிர நமக்கு வந்து கொடுக்க முடியாது. சோ அதுதான் இங்க வந்து இந்த 9வது சட்ட திருத்தம் 1960 வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதன்படி வந்து பாராளுமன்றத்துக்கான அதிகாரம் பாத்தீங்கன்னா பரப்பளவை குறைக்கும் அதிகாரம் இருக்கே தவிர வெளிநாட்டுக்கு வழங்குவதற்கான அதிகாரத்தை உள்ளடக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து தேவையில்லை, 368 இதுக்கு தேவையில்லைன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10வது சட்ட திருத்தம் 1961. இதன்படி என்ன பண்ணிருக்காங்கன்னா நமக்கு தாத்ரா நகர் ஹவேலி வந்து யூனியன் பிரதேசமாக வந்து இணைக்கப்பட்டிருக்கும். அதாவது 1956க்கு அப்புறம் 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இயர்லயும் வந்து ஒவ்வொரு மாநிலம் யூனியன் பிரதேசம் வந்து உருவாக்கி இருப்பாங்க. அதன்படி நமக்கு 1961 உருவாக்கப்பட்டதுதான் வந்து தாத்ரா நகர் ஹவேலி ஒரு யூனியன் பிரதேசமாக 10வது சட்ட திருத்தத்தின் மூலம் வந்து இணைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரிதான் வந்து நெக்ஸ்ட் வந்து 12வது சட்ட திருத்தத்தின் மூலம் 1962 வந்து பாத்தீங்கன்னா கோவா, டாமன், டையூ வந்து யூனியன் பிரதேசமாக தான் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கோவா வந்து 12வது சட்ட திருத்தத்தின் மூலம் வந்து யூனியன் பிரதேசமா மட்டும்தான் இருந்திருக்கு. அப்புறம் தான் நமக்கு வந்து அது வந்து மாநில அந்தஸ்து வந்து வழங்கியிருப்பாங்க 1987. அப்போ 1962 பாருங்க கோவாக்கு வந்து நமக்கு யூனியன் பிரதேசமா தான் இருந்திருக்கு. ஓகே, அதோட சட்ட திருத்தம் வந்து 12வது சட்ட திருத்தம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க 13வது சட்ட திருத்தம் 1962. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10வது சட்ட திருத்தத்துல தாத்ரா நகர் ஹவேலி, தாத்ரா நகர் ஹவேலி. 12வது சட்ட திருத்தத்துல வந்து கோவா, டையூ, டாமன். இப்போ 13வது சட்ட திருத்தத்துல பாத்தீங்கன்னா நாகாலாந்து வந்து மாநில அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டிருக்கும். அதாவது அஸ்ஸாம் மாநிலத்தில இருந்து வந்து நாகாலாந்து மாநிலத்தை வந்து தனியா பிரிச்சிருப்பாங்க. எந்த சட்ட திருத்தம்? 13வது சட்ட திருத்தம் 1962. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 14வது சட்ட திருத்தம் 1962. இதன்படி நமக்கு வந்து புதுச்சேரியை வந்து நமக்கு வந்து இந்தியாவில வந்து இணைச்சிருப்பாங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இமாச்சல பிரதேசம், மணிப்பூர், திரிபுரா, கோவா, டாமன், டையூ, புதுச்சேரி ஆகிய யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து சட்டமன்றங்கள் மற்றும் அமைச்சர்கள் குழுவை உருவாக்குவதற்கும் வந்து வழிவகை செய்கிறதுன்னு வந்து சொல்றாங்க. சோ அப்ப அதுக்கு முன்னாடி வந்து அந்த மாநிலங்களுக்கு எல்லாம் வந்து சட்டமன்றம் வந்து இல்லாம இருந்திருக்கு.
சோ இந்த 14வது சட்ட திருத்தம் 1962 மூலமா தான் வந்து சட்டமன்றங்களும் அமைச்சர்கள் குழுவும் உருவாக்குவதற்கு வந்து வழி செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 24வது சட்ட திருத்தம் 1973. இதோட முக்கிய அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகளை திருத்தும் அதிகாரம் வந்து பாராளுமன்றத்திற்கு உண்டுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கரி பிரசாத் வழக்குல வந்து ஆஹ் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு வழக்குல வந்து சொல்லியிருப்பாங்க, அடிப்படை உரிமைகளை திருத்தும் அதிகாரம் வந்து பாராளுமன்றத்திற்கு இல்லைன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த 24வது சட்ட திருத்தம் 1971 என்ன சொல்லிட்டாங்க, அடிப்படை உரிமைகளை திருத்தும் அதிகாரம் வந்து பாராளுமன்றத்திற்கு உண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதுல என்னெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்கன்னா, குடியரசுத் தலைவரின் ஒப்புதல். ஒரு அரசியலமைப்பு திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் கட்டாயமாக ஒப்புதல் அளிக்க வேண்டும். அதுக்கான சட்ட திருத்தம் வந்து 24வது சட்ட திருத்தம் 1971. அதாவது இப்போ வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து 3 அதிகாரம் வந்து இருக்கும். ஒரு மசோதா வந்து சட்டசபையில வந்து குடியரசுத் தலைவர் கைக்கு வருதுன்னா அந்த மசோதா வந்து நிலுவையில வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து திருப்பி அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்க அவர் வந்து கிடப்பில வந்து போட்டுடலாம், சாரி சைன் பண்ணலாம். ஒரு 3 அதிகாரம் பாருங்க, குடியரசுத் தலைவர் வந்து ஒரு மசோதாவை சைன் பண்ணலாம், இல்லைன்னா கிடப்பிலே வந்து போட்டுடலாம், இல்லைன்னா திருப்பி அனுப்பிடலாம். சோ வந்து ஆனா அது வந்து அரசியலமைப்பு திருத்த மசோதா இருந்தா அவர் கண்டிப்பா வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். அதுக்கான சட்ட திருத்தம் தான் வந்து 24வது சட்ட திருத்தம் 1971. ஓகே, 24ல பாருங்க 2 அம்சங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அடிப்படை உரிமை திருத்தும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உண்டு. செகண்ட் வந்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதல். அடுத்து 25வது சட்ட திருத்தம் வந்து 1971. இதோட முக்கிய அம்சங்கள் பாத்தீங்கன்னா சொத்துரிமை கட்டுப்பாடு. அதாவது அடிப்படை உரிமைகள் பட்டியல இருந்து சொத்துரிமையை வந்து கட்டுப்படுத்தியது. அதாவது அடிப்படை வந்து சொத்துரிமைகள் வந்து அடிப்படை உரிமைகள்ல தான் வந்து இருந்திருக்கும். அதாவது 7 அடிப்படை உரிமைகளா தான் இருந்திருக்கும். அதுல இருந்து சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டு 6 அடிப்படை உரிமைகளா வந்து மாறி இருக்கும். சோ இதுக்கான சட்ட திருத்தம் தான் வந்து 25வது சட்ட திருத்தம் 1971. நெக்ஸ்ட் வந்து பாருங்க டிபிஎஸ்பி, அதோட 39B 39C உள்ள அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக இயற்றப்பட்ட எந்த ஒரு சட்டத்தையும் சரத்து 14, 19 மற்றும் 31 உத்தரவாதம் செய்யப்பட்ட உரிமைகளை மீறியதாக கூறி சவால் செய்ய முடியாது என்று வழங்கியது. அப்ப 39B 39C என நமக்கு தெரியணும். 39Bனா வருமானம் வருமான ஏற்றத்தாழ்வை குறைத்தல், வருமான ஏற்றத்தாழ்வை குறைக்கணும்னு வந்து சொல்றாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா 39C வந்து செல்வம் ஓரிடத்தில் செறிவதை தடுத்தல். ரெண்டுமே ஒண்ணுக்கு ரிலேட்டடா தான் இருக்குது. ஒண்ணு பாருங்க 39B வருமானம் ஓரிடத்தில் செறிவதை, மொத்தமா ஒருத்தங்கிட்ட போறதை தடுக்கணும்னு சொல்றாங்க. சி வந்து பாருங்க செல்வம் சமநிலையா கொடுக்கணும்னு வந்து சொல்றாங்க, ஒரு இடத்தில் செறிவதை தடுத்தல்னு. அப்ப என்ன பண்றோம், இந்த 2 ஆர்டிகல்ஸ வந்து ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடான சட்டம் வந்து போடப்படும் போது நம்ம வந்து சரத்து ஆர்டிகல்ஸ் 14, 19, 31 எங்களுக்கு வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்லி சவால், அதாவது கோர்ட்ல கேஸ் போட முடியாதுன்னு வந்து சொல்றாங்க. சோ வந்து இதான் வந்து 25வது சட்டத்திட்டம் 1971. அதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் சொத்துரிமை, செகண்ட் ஒன் வந்து டிபிஎஸ்பி 39B-C வந்து 14, 19, 20, 31 வந்து கட்டுப்படுத்தாதுன்னு வந்து சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சட்ட திருத்தம் பாத்தீங்கன்னா 35வது சட்ட திருத்தம் 1974. இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கிமுக்கு இணை மாநில அந்தஸ்து வந்து கிடைச்சிருக்கும். அதாவது முழு மாநில அந்தஸ்து கிடைச்சிருக்காது, இணை மாநில அந்தஸ்து தான் வந்து கிடைச்சிருக்கும். அதுக்கான சட்ட திருத்தம் தான் வந்து 35வது சட்ட திருத்தம் 1974. நெக்ஸ்ட் வந்து பாருங்க 36வது சட்ட திருத்தம் 1975. இதன்படிதான் வந்து சிக்கிமுக்கு முழு மாநில அந்தஸ்து வந்து கிடைச்சிருக்கும். அப்ப 35வது சட்ட திருத்தப்படி வந்து பாத்தீங்கன்னா இணை மாநில அந்தஸ்து தான் வந்து கிடைச்சிருக்கும். 36வது சட்ட திருத்தத்தின்படிதான் வந்து முழு மாநில அந்தஸ்து வந்து சிக்கிமுக்கு வந்து கிடைக்கிறது. 35 தான் வந்து பாத்துக்கோங்க, 35 ஒன்னு லெஸ் பண்ணிக்கோங்க 1974. இதே 36னா ஒன்னு லெஸ் பண்ணிக்கோங்க 1975 வரும். இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 42வது திருத்த சட்டம். இதை வந்து ஒரு சிறு அரசியலமைப்புன்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் கூட. 42வது திருத்த சட்டத்தை வந்து ஒரு சிறு அரசியலமைப்புன்னு வந்து சொல்றாங்க. புக்லயே வந்து நமக்கு இருக்குது. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் பண்ணிருப்பாங்க அந்த 42வது சட்டத்தின் மூலமா. அதனாலதான் அது வந்து ஒரு சிறு அரசியலமைப்புன்னு வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா முகவுரையில வந்து நமக்கு வந்து 3 வார்த்தைகள் வந்து சேர்த்திருப்பாங்க இந்த 42வது சட்டத்திட்டத்தின் மூலம். அதாவது என்ன வேர்ட்ஸ்ன்னு பாருங்க, சமதர்மம், மத சார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு. இந்த 3 புதிய வார்த்தைகள் வந்து முகவுரையில வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள்ல வந்து பாத்தீங்கன்னா 51
ஏ சாரி அடிப்படை கடமைகள் வந்து நமக்கு அரசியலமைப்பின் போது 1950 அந்த டைம்ல வந்து இருந்திருக்காது. அப்புறம் 42வது சட்ட திருத்தம் 1976 தான் வந்து அடிப்படை கடமைகள் பகுதி 4A 51A வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவையின் ஆலோசனை கட்டுப்படுத்தும் அதிகாரம். இப்போ வந்து நம்ம குடியரசுத் தலைவர் வந்து அமைச்சர் இப்போ அதாவது மக்களவையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன ஆலோசனை சொன்னாலும் அதுக்கு வந்து கட்டுப்படுத்தப்படுவார். ஆனா இதே வந்து பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு வந்து அந்த அதிகாரம் வந்து இருக்காது. அமைச்சரவைக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்காது. ஆளுநர் வந்து அந்த அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டாங்க அமைச்சரோட ஆலோசனைக்கு. ஆனா குடியரசுத் தலைவர் வந்து அந்த ஆலோசனைக்கு கண்டிப்பா கட்டுப்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்ற சட்ட திருத்தம் வந்து 42வது சட்ட திருத்தம் 1976. மேலும் நீதித்துறையின் மறு ஆய்வு குறைப்பு. இது எதுக்குன்னு பாருங்க, உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் நீதித்துறை மறு ஆய்வு மற்றும் நீதி பேராணை அதிகாரத்தை வந்து குறைச்சிருக்கும். அதாவது அவங்க வந்து ஒரு தவறான விஷயத்துக்காக வந்து நீதித்துறை சீராய்வு பண்ணாங்கன்னா அது வந்து செல்லுபடி ஆகாதுன்னு அவங்களோட அதிகாரத்தை வந்து குறைச்சிருக்கும். அது இந்த சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம் 1976. மேலும் வந்து பாருங்க, அடிப்படை உரிமைகள் மீது அரசு வழிகாட்டு விதிமுறைகளின் மேலாதிக்கம் அதுக்கு வந்து முன்னுரிமை வந்து அளிக்குது. இப்போ அடிப்படை உரிமைகளா டிபிஎஸ்பின்னு பார்த்தானா நமக்கு வந்து அடிப்படை உரிமைகளுக்கு தான் வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. மேலும் வேற என்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்கன்னா, மக்களவை மாநில சட்டமன்றங்களின் பதவி காலத்தை வந்து பாருங்க 5 ஆண்டுகள்ல இருந்து 6 ஆண்டுகளா வந்து மாத்திருக்கிறாங்க. அதாவது மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களின் பதவி காலத்தை 5 ஆண்டுகள்ல இருந்து 6 ஆண்டுகளா வந்து மாத்திருப்பாங்க. வேற என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னா, அகில இந்திய நீதித்துறை சேவையை உருவாக்குவதற்கு வழிவகை செஞ்சிருக்கு. ஓகே, இப்ப வந்து இன்னொரு டைம் வந்து பாத்திரலாம். 42வது சட்ட திருத்தத்துல வந்து என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, முகவுரையில சமதர்ம மதசார்பற்ற ஒருமைப்பாடு 3 வார்த்தையை சேர்த்திருக்காங்க. அடிப்படை கடமைகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு பகுதி 4A 51A. அப்புறம் அமைச்சரவையின் ஆலோசனைக்கு குடியரசுத் தலைவர் வந்து கட்டுப்படுத்தப்பட்டவர்னு சொல்றாங்க. நீதித்துறை மறு ஆய்வு வந்து உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துக்கு வந்து குறைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் மீது அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் வந்து மேலாதிக்கம் பண்ண முடியாது. அதாவது அடிப்படை உரிமைகளுக்கு தான் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மக்களவை மாநில சட்டமன்றங்களோட பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள்ல இருந்து 6 ஆண்டுகளாக வந்து அதிகரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அகில இந்திய நீதித்துறை சேவையை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 44வது சட்ட திருத்தம் 1978. இதுல என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னா, இப்ப 42வது சட்ட திருத்தம் வந்து சில திருத்தங்கள் பண்ணது வந்து அரசுக்கு முரண்பாடா இருந்திருக்கும்ல, அதெல்லாம் சரி செஞ்சிருக்காங்க. ஓகே, இப்போ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைல்ல வந்து சொல்லியிருக்காங்க. 42வது திருத்த சட்டத்தின் விதிகளை வந்து ரத்து செய்தது அப்படின்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சொத்துரிமை நீக்கம். சொத்துரிமை அடிப்படை பட்டியலில் இருந்து நீக்கி இதை சட்டப்பூர்வ உரிமையாக்கியது. நமக்கு ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமைகளை 7வது உரிமையா வந்து இருந்திருக்கும். அதை வந்து தூக்கிட்டு வந்து தூக்குனது வந்து 25வது சட்ட திருத்தம் 1971 வந்து தூக்கியிருப்பாங்க. ஆனா இதே வந்து பாருங்க, அதை வந்து இங்க சொத்துரிமையா வந்து சேர்த்தது வந்து பாத்தீங்கன்னா 44வது சட்ட திருத்தம் 1978 மூலம் வந்துதான் வந்து சொத்துரிமையை வந்து இங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து சரக்கு வந்து பாத்தீங்கன்னா 300A பகுதி 12ல வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகே, பகுதி 12ல வந்து சொத்துரிமை வந்து வைக்கப்பட்டுள்ளது இப்போது. நெக்ஸ்ட் தேசிய அவசர நிலை வந்து அறிவிக்கிறாங்க. இப்ப குடியரசுத் தலைவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலை தேசிய அவசர நிலை வந்து சொல்றாங்கன்னா அப்போ வந்து அதை வந்து அந்த வேர்டு உள்நாட்டு குழப்பம்னு சொல்லக்கூடாது, ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சின்னு வந்து மாத்திருப்பாங்க. ஓகே, உள்நாட்டு குழப்பம் என்பதற்கு பதிலாக ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி என்பதை மாற்றியது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அமைச்சரவையின் எழுத்துப்பூர்வ பரிந்துரை. இப்போ வந்து தேசிய அவசர நிலையை சொல்லணும்னா அவர் வந்து குடியரசுத் தலைவர் அவரோட தனிப்பட்ட அதிகாரத்துல வந்து பண்ண முடியாது. அவங்க வந்து அமைச்சரவையோட கையெழுத்து, அதாவது அவங்க வந்து ஒப்புதல் அளிச்சாதான் வந்து அவசர நிலையை வந்து அறிவிக்க முடியும். அதுவும் வந்து இந்த 44வது சட்ட திருத்தம் 1978 வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகள். அதாவது இப்ப அவசர நிலையின் போது வந்து அடிப்படை உரிமைகள் வந்து நமக்கு ரத்து செய்யப்படும்னு வந்து தெரியும். சோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா 20 மற்றும் 21 வந்து பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்ற சட்ட திருத்தம் வந்து 44வது சட்ட திருத்தம் 1978. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மக்களவை மாநில சட்டமன்றத்தின் பதவி காலம். நம்ம வந்து பார்த்தோம் 42வது சட்ட திருத்தம் 1976 6 ஆண்டுகளா கூட்டியிருப்பாங்க. அதை திரும்பியும் வந்து 5 ஆண்டுகளா வந்து மாற்றினது வந்து இந்த 44வது சட்ட திருத்தம் 1978 தான் வந்து 6 ஆண்டுகள்ல இருந்து 5 ஆண்டுகளா வந்து மாத்திருக்காங்க. இது சட்டமன்றங்களின் பதவி காலத்தை. நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவரின் மறுபரிசீலனை. இப்ப அமைச்சரின் ஆலோசனையை மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்ப குடியரசுத் தலைவருக்கு
அங்கீகாரம் அளித்தது. அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு 3 அதிகாரம் இருக்கும். நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு மசோதாவுக்கு வந்து சைன் பண்ணலாம், திருப்பி அனுப்பலாம், இல்லைன்னா கிடப்புல வந்து போட்டுடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். சோ வந்து அப்படி பண்ணும்போது திருப்பி அனுப்புறாங்கன்னா குடியரசுத் தலைவர் ஒரு டைம் மட்டும் தான் வந்து மசோதா வந்து திருப்பி அனுப்ப முடியும். அதுதான் வந்து மறுபரிசீலனைன்னு வந்து சொல்றாங்க. அப்படி மறுபரிசீலனை செஞ்சு திருப்பி அனுப்புற மசோதாவை திரும்ப அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணி அந்த மசோதா அனுப்புனா அதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் கண்டிப்பா கையெழுத்திட்டு தான் ஆகணும். சோ அதனாலதான் வந்து சொல்லியிருக்காங்க அந்த மறுபரிசீலனை செய்யப்பட்ட ஆலோசனையால் கட்டுப்படுத்தப்படுவார். ஓகே, திருப்பி அனுப்ப அதிகாரம் அளித்தாலும் அந்த திரும்ப வந்து ஆலோசனையால் அவர் வந்து கட்டுப்படுத்தப்படுவார்னு சொல்றது வந்து 44வது சட்ட திருத்தம் 1978. ஓகே, இப்ப 44வது சட்ட திருத்தம் 1978ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் விதிகளை ரத்து செய்தது. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா சொத்துரிமை நீக்கப்பட்டுள்ளது. தேர்ட் ஒன் தேசிய அவசர நிலை பாதுகாப்பு. அதுல வந்து உள்நாட்டுக்குள்ள பார்த்தா ஆயுத நீதிய கிளர்ச்சின்னு வந்து மாத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவசர நிலைக்கு வந்து கண்டிப்பா கேபினெட் அமைச்சரவையும் எழுத்துப்பூர்வ பரிந்துரைக்கு உட்பட்டதுன்னு வந்து சொல்றாங்க. குடியரசுத் தலைவர் வந்து தானே வந்து போட முடியாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவசர நிலையின் போது வந்து 20 மற்றும் 21 அடிப்படை உரிமைகள் வந்து நீக்கப்படாது, ரத்து செய்யப்படாதுன்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மாநில சட்டமன்றங்களின் பதவிக்காலத்தை 6 ஆண்டுகள்ல இருந்து 5 ஆண்டுகளா திரும்பி வந்து மாத்திருப்பாங்க. அப்புறம் வந்து குடியரசுத் தலைவரின் மறுபரிசீலனை செய்யும் அதிகாரம் வந்து ஆலோசனையால் அமைச்சரவையின் ஆலோசனைக்கு வந்து கட்டுப்படுத்தப்படுவார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 52வது சட்ட திருத்தம் 1985. இது வந்து நமக்கு தெரியும். இந்த 52வது சட்ட திருத்தம் 1985 மூலமா தான் வந்து 10வது அட்டவணை வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். 10வது அட்டவணை வந்து என்ன பாத்தீங்கன்னா கட்சித்தாவல் தடை சட்டம் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். ஓகே, அதாவது கட்சித்தாவல் அடிப்படையில் பாராளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் குறித்து விவாதிக்கிறது தான் வந்து இந்த 10வது அட்டவணை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 61வது சட்ட திருத்தம் 1989. இது வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. இதன்படிதான் வந்து வாக்களிக்கும் வயது வந்து குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது 21 வயசுல இருந்து 18 வயசா வந்து குறைக்கப்பட்டது எப்பன்னா 1989 61வது சட்ட திருத்தம். ஓகே, நெக்ஸ்ட் 69வது திருத்த சட்டம் 1991 படி டெல்லிக்கு வந்து தலைநகர் அந்தஸ்து வந்து கொடுத்திருக்கோம். அது வரைக்கும் நம்ம டெல்லிக்கு வந்து தலைநகர் அந்தஸ்து இல்லாம இருக்கு. சோ அதுக்கப்புறமா இந்த திருத்த சட்டம் மூலம், அதாவது 69வது திருத்த சட்டம் 1991 மூலம் தேசிய தலைநகர் பகுதி டெல்லி அப்படின்னு வந்து வெறும் டெல்லியை வந்து தேசிய தலைநகர் பகுதி டெல்லின்னு வந்து மாத்திருப்பாங்க. மேலும் டெல்லிக்கு சட்டமன்றம் அமைச்சர்கள் குழுவை உருவாக்குவதற்கு வந்து வழிவகை செஞ்சிருக்கு. அது வரைக்கும் டெல்லிக்கு வந்து சட்டமன்றம் வந்து இல்லாம இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் டெல்லிக்கு சட்டமன்றம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 73வது சட்ட திருத்தம் 1992. இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 11வது அட்டவணையா வந்து சேர்த்திருப்பாங்க. பஞ்சாயத்து ராஜ் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் 11வது அட்டவணையா. மேலும் பகுதி 9 வந்து பஞ்சாயத்துகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். இதுதான் வந்து சொல்றாங்க நமக்கு வந்து 73வது சட்ட திருத்தம் 1992. இது வந்து பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கு அரசமைப்பு அந்தஸ்து மற்றும் பாதுகாப்பை வந்து வழங்குது வந்து சொல்றாங்க. ஓகே, அப்ப 73வது சட்ட திருத்தம் 1992 வந்து பாருங்க, பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து பாதுகாப்பு கொடுக்குது. பகுதி 9 வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. 11வது அட்டவணையை வந்து சேர்த்திருக்கு. இந்த 11வது அட்டவணையின்படி பஞ்சாயத்து ராஜ்களுக்கு கீழ் வந்து 29 அதிகாரங்கள் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க 74வது திருத்த சட்டம் 1992. இப்போ 73ல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து, 74ல பாத்தீங்கன்னா நகராட்சி. இப்போ நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அதுக்கு வந்து அரசியலமைப்பு அந்தஸ்து பாதுகாப்பு கொடுக்குது. அதே மாதிரிதான் பகுதி 9A வந்து சேர்த்தாங்க. 9 வந்து சேர்த்தாங்க. இங்க 9A வந்து சேர்க்கிறது வந்து நகராட்சி. மேலும் அங்க 11வது அட்டவணையை பார்த்தோம். இங்க 12வது அட்டவணை வந்து சேர்த்திருப்பாங்க. இந்த 12வது அட்டவணையின் கீழ் நகராட்சிக்கு வந்து 18 அதிகாரங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 86வது திருத்த சட்டம் 2002. இது வந்து அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னா கல்வி உரிமை வந்து அடிப்படை உரிமையாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எந்த ஆர்டிகலுக்கு கீழன்னு பாத்தீங்கன்னா 21A கீழ் கல்வி 6 to 14 வயது குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியை வந்து ஒரு அடிப்படை உரிமையா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் வந்து 86வது திருத்த சட்டம் 2002. மேலும் வந்து டிபிஎஸ்பில என்ன பண்ணிருப்பாங்கன்னா சரத்து 45 கீழ், அதாவது 0 to 6, இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கல்வி உரிமையில வந்து பாத்தீங்கன்னா 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கும் கொடுத்திருப்பாங்க. ஆனா அது டிபிஎஸ்பில 45வது ஆர்டிகல் கீழே வந்து பாத்தீங்கன்னா 0 to 6, இது பாத்தீங்கன்னா 6 வயது நிறைவடையும் வரை
அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கால குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து 86வது சட்ட திருத்தம் 2002 அடிப்படை உரிமையிலையும் டிபிஎஸ்பிலையும் பண்ண சேஞ்சஸ். நெக்ஸ்ட் என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னா அடிப்படை கடமையிலேயே வந்து சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்த ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா சரத்து 51 கே தான் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்த ஆர்டிகல். இந்த மாதிரி என்ன சொல்றாங்க, பெற்றோர் அல்லது பாதுகாவலர் தங்களது குழந்தைகளுக்கு 6 முதல் 14 வயது வரை வந்து கல்விக்கான வாய்ப்புகளை வழங்கணும் என்று சொல்றாங்க. இது வந்து 6 to 14 தான். அப்ப டிபிஎஸ்பியில மட்டும்தான் நமக்கு வந்து என்ன வருது 0 to 6. அதை வந்து மறந்துடாதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இந்த 3 கல்வி உரிமையில வந்து சேர்த்தது வந்து 86வது சட்ட திருத்தம் 2002. ஓகே, நெக்ஸ்ட் சட்ட திருத்தம் வந்து பாத்தீங்கன்னா 91வது சட்ட திருத்தம் 2003. இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது இப்ப நமக்கு மக்களவையிலயும் சரி, அதாவது மக்களவைனா லோக்சபாலையும் சரி, சென்ட்ரல்ல நம்ம ஸ்டேட் லெவல்ல அமைச்சர்கள் சட்டமன்றத்திலயும் சரி, அமைச்சர்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 15% இருக்கணும். 15%க்கு மிகாமல், அதாவது இருக்கணும், தாண்டிடக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னது வந்து இந்த சரி இது 91வது சட்டத்திருத்தம் 2003. மேலும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா சிறிய மாநிலங்களுக்கு அமைச்சர்கள் குழுவின் குறைந்தபட்ச பலம் வந்து 12 உறுப்பினர்களாக வந்து நியமிக்கப்பட்டிருக்கு. இப்ப பெரிய மாநிலங்கள்னா 15%க்கு மிகாமல் இருக்கணும்னு வந்து சொல்றோம். இதே சிறிய மாநிலங்களா இருந்தா 12 உறுப்பினர்களாக வந்து நியமிக்கப்பட்டிருக்கு. அதாவது சிறிய மாநிலங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து டெல்லி வந்து கொடுத்திருக்காங்க. மேலும் கட்சித்தாவல் அடிப்படையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர் ஒரு அமைச்சராக நியமிக்கப்படுவதற்கு வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவார் என்று கூறி கட்சித்தாவல் அடிப்படை, அதாவது கட்சித்தாவல் அடிப்படையில ஒருத்தருங்க வந்து பதவியில இருந்து நீக்கிட்டாங்கன்னா அவர் திரும்பி வந்து அமைச்சரா நியமிக்கப்படியாது, அது வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவார் அப்படின்னு வந்து சொல்றது வந்து சட்டத்திருத்தம் வந்து 91வது சட்ட திருத்தம் 2003. ஓகே, அப்ப இதுல வந்து 3 சொல்லியிருக்காங்க. அமைச்சரவையில வந்து அமைச்சரவை அளவு 15%க்கு மிகாமல் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிறிய மாநிலங்கள்ல வந்து அமைச்சர்கள் குழுவின் உறுப்பினர் எண்ணிக்கை 12 வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கட்சி தாவல் மூலம் நீக்கப்பட்டவங்க திரும்ப வந்து அமைச்சராக நியமிக்க முடியாது, தகுதி நீக்கம் வந்து செய்யப்படுவாங்க வந்து சொல்றது. இது வந்து 91வது திருத்த சட்டம் 2003. நெக்ஸ்ட் சட்ட திருத்தம் பாருங்க, 97வது திருத்த சட்டம் 2011. இதன்படி நமக்கு என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து மற்றும் பாதுகாப்பு வந்து கொடுக்குறாங்க. மேலும் அடிப்படை உரிமைகள்ல வந்து 19(1)C அதை வந்து ஒரு அடிப்படை உரிமையை ஆக்கியிருக்காங்க. அது 19(1)C கீழ் வந்து கூட்டுறவு சங்கங்களை வந்து நம்ம எங்க வேணாலும் அமைச்சுக்கலாம் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பியில வந்து 43B வந்து சேர்க்கிறாங்க. அதன்படி கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்துவது குறித்து ஒரு புதிய அரசு வழிகாட்டு நெறிமுறையை வந்து சேர்த்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 12 பகுதி 9B வந்து சேர்க்கிறாங்க. அந்த 9B மூலம் கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பாக நம்ம வந்து ஒரு பகுதி வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சேர்க்கிறாங்க. அதாவது இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, சரி 9னா பஞ்சாயத்து, 9Aனா நகராட்சி, 9Bனா கூட்டுறவு. ஓகே, 9னா பஞ்சாயத்து, 9Aனா நகராட்சி, 9Bனா கூட்டுறவு. ஓகே, அப்போ இதுக்கான சட்ட திருத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 97வது சட்ட திருத்தம் 2011. இது வந்து ரிப்பீட்டடா வந்து கேட்ட கொஸ்டின். இதுல வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கலாம் வந்து சொல்றாங்க. அடிப்படை உரிமைகள் 19(1)C கீழ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பியின் கீழ் 43B வந்து சேர்த்திருக்காங்க. அதுவும் கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்துறதுக்காக. அப்புறம் அட்டவணைகள்ல பகுதிகள் வந்து சேர்த்திருக்காங்க 9B. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 99வது சட்ட திருத்தம் 2014. இதன்படி பாத்தீங்கன்னா இப்போ உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதற்கு வந்து ஃபர்ஸ்ட் கொலிஜியம்னு ஒரு குழு வந்து இருந்திருக்கும். ஆனா வந்து நடுவுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்த கொலிஜியம் குழுவை தூக்கிட்டு இந்த என்ஜேஏசி அப்படிங்கிற அமைப்பை வந்து ஏற்படுத்திருப்பாங்க. இதோட அப்ளிகேஷன் பாருங்க, தேசிய நீதித்துறை நியமன ஆணையம். என்ஜேஏசின்னு தேசிய நீதித்துறை நியமன ஆணையத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா வந்து 2014 எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, 2014 99வது திருத்த சட்டம் மூலம் அது வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு 2014 இதை வந்து ரத்து பண்ணிருப்பாங்க. ரத்து செய்யப்பட்டு கொலிஜியமை திரும்பி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அது வந்து இந்த சட்ட திருத்தம் பார்த்துக்கோங்க, 99வது திருத்த சட்டம் 2014 முன் என்ஜேஏசி சேர்க்கப்பட்டிருக்கும். ஆனா 2015 கொலிஜியம் வந்து திரும்பி கொண்டு வந்திருப்பாங்க. என்ஜேஏசியை வந்து ரத்து செஞ்சிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 101வது திருத்த சட்டம் 2016.
இதன் மூலமா நமக்கு ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஜிஎஸ்டி கொண்டு வந்த சட்ட திருத்தம் அப்போ 101வது சட்ட திருத்தம் 2016. ஓகே. இது வந்து நமக்கு தெரியும் இந்தியாவில் ஒருங்கிணைந்த மறைமுக வரியான சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மேலும் எந்தெந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இதன் மூலம் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 246A, 269A, 279A. இப்ப 246A அப்படின்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான சிறப்பு ஏற்பாடு அப்படின்னா 246A. 269A என்னன்னு பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையான வர்த்தகம் அல்லது வணிகத்தின் போது சரக்கு மற்றும் சேவை வரி விதித்தல் வசூலித்தல்னால அது வந்து 269. ஓகே. மாநிலங்களுக்கு இடையான வர்த்தகம் அல்லது வணிகத்தின் போது சரக்கு சேவை வரி விதிக்கிறதுனா 69. சிறப்பு ஏற்பாடு சரக்கு மற்றும் ஜிஎஸ்டி தொடர்பான சிறப்பு ஏற்பாடுனா 46A. 279A ஜிஎஸ்டி கவுன்சில், அதாவது ஜிஎஸ்டி தனியா வந்து ஒரு கவுன்சில் அமைச்சரவை வந்து இருக்கும். அதுதான் வந்து 279A. இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஹெட் வந்து நமக்கு வந்து நிதித்துறை அமைச்சர் தான் இருப்பாங்க. இப்ப வந்து நிதித்துறை அமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள். அப்ப இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஹெட் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் வந்து இருப்பாங்க. ஓகே. இது வந்து என்ன சட்ட திருத்தம் பார்த்துக்கோங்க. ஜிஎஸ்டினா 101வது சட்ட திருத்தம் 2016. ஓகே. நெக்ஸ்ட் வந்து 102வது சட்ட திருத்தம் 2018. இதோட முக்கிய அம்சம் பாத்தீங்கன்னா தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து அதுக்கு வந்து அரசியலமைப்பு அந்தஸ்து வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது இந்த தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து நமக்கு வந்து முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது 86வது சட்ட திருத்தம் மூலம் முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்கு அரசியல் அமைப்பு அந்தஸ்து எப்போ வழங்கியிருக்காங்கன்னா 102வது சட்ட திருத்தம் 2018 மூலம் தான் வந்து அரசியலமைப்பு அந்தஸ்து வந்து வழங்கியிருப்பாங்க. இதன்படி என்ன சரத்து சேர்க்கப்பட்டிருக்குன்னா 338B வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. சோ அதுபடி தேசிய அரசியல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் அமைப்பு கடமைகள் மற்றும் அதிகாரங்கள் குறித்து விவாதிக்கிற சரத்து தான் வந்து 338B வந்து சொல்றாங்க. அப்ப 338A வந்து எது நம்ம வந்து பாத்துக்கணும். 338னா வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டோருக்கான பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். 338A வந்து எதுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா பழங்குடியினருக்கான பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். 338B வந்து தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன சரத்து இதுல சேர்த்திருக்காங்க, சரத்து 342A. இதன்படி என்ன வந்து பண்றாங்க, இது யாருக்கு அதிகாரம் இருக்குதுன்னா, அதாவது இந்த ஒவ்வொரு பிரிவினர் இந்த பின்தங்கிய வகுப்பு இவங்கதான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிக்கிற அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கான ஆர்டிகல் தான் 342A. ஒரு மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்திற்கு தொடர்புடைய சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பாக ஒரு ஜாதியை அறிவிக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கும் அதிகாரம் தான் இந்த 342A. சோ இப்போ 102வது திருத்த சட்டம் 2018 உள்ள அம்சங்கள் பாருங்க. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு அரசியலமைப்பு அந்தஸ்துக்கு வந்து கொடுக்குறாங்க. 338Bக்கு வந்து சேர்க்கிறாங்க. அப்புறம் 342A வந்து சேர்க்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து 103வது சட்ட திருத்தம் 2019. இதோட முக்கிய அம்சங்கள் வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து பொருளாதார இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ்னா எக்கனாமிக் வைஸ் ரிசர்வேஷன். அதுதான் வந்து இடபிள்யூஎஸ். அதாவது பொருளாதாரத்துல வந்து பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு வந்து 10% இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. அதுதான் வந்து 103வது சட்ட திருத்தம் 2019. ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா சரத்து 15 மற்றும் 16 வந்து திருத்திருப்பாங்க. அதாவது சரத்து 15ல 6 வந்து சேர்த்திருப்பாங்க. அதே மாதிரிதான் சரத்து 16ல 6 சேர்த்திருப்பாங்க. இதன்படி பாத்தீங்கன்னா சரத்து 15 வந்து பாத்தீங்கன்னா கல்வியில வந்து பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு வந்து 10% இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. இதே வந்து 16ல வந்து பாத்தீங்கன்னா 16ல் 6 வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் வந்து பொருளாதாரத்துல பின்தங்கியவர்களுக்கு வந்து 10% இடஒதுக்கீடு வந்து கொடுப்பாங்க. இதுக்கான சட்ட திருத்தம் 103வது சட்ட திருத்தம் 2019. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 104வது திருத்த சட்டம் 2020. இதன்படி என்ன பண்றாங்கன்னா பட்டியல் சாதி பழங்குடியினருக்கான ஒரு இடஒதுக்கீடு முறை வந்து சட்டமன்றம் மற்றும் மக்களவையில வந்து இருந்திருக்கும். அந்த இடஒதுக்கீடு வந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நீட்டிக்கப்படும் வந்து சொல்றாங்க. சோ அப்ப வந்து இப்ப லாஸ்டா வந்து அதை நீட்டிச்சது எப்போன்னு பாத்தீங்கன்னா 104வது சட்ட திருத்தம் 2020 மூலம் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கும். இன்னும் அடுத்து வந்து 2030க்கு வந்து நீட்டிக்கப்படும் வந்து சொல்றாங்க. ஓகே. இப்ப லாஸ்டா 2020ல நீட்டிக்கப்பட்டதுக்கான சட்ட திருத்தம் தான் வந்து 104வது திருத்த சட்டம். மேலும் இதுல இந்த 104வது திருத்த சட்டத்துல இன்னொரு முக்கிய அம்சமும் வந்து இருக்குது. அது வந்து ஆங்கிலோ இந்திய நியமன முறை. இப்ப நமக்கு தெரியும் மக்களவையில வந்து குடியரசுத் தலைவர் வந்து 2 பேரை வந்து ஆங்கில உறுப்பினர்களை வந்து நியமனம் செய்யலாம்னு வந்து கொடுத்திருப்பாங்க. ஆனா அந்த அதிகாரத்தை வந்து ரத்து செய்திருக்காங்க. இனிமே அப்படி வந்து
உறுப்பினர் வந்து நியமனம் தேவையில்லை, அந்த 2 பேர் வந்து தேவையில்லை அப்படின்னு வந்து ஒழிச்சிருக்காங்க. ஆங்கிலோ இந்திய நியமனம் ஒழிப்பு, அதுக்கான சட்ட திருத்தம் வந்து 104வது சட்ட திருத்தம் 2020. ஓகே, 104 2020 வந்து 2 இது வந்து சொல்றாங்க. பட்டியல் சாதி பழங்குடியின இடஒதுக்கீடு வந்து நீட்டிக்கப்பட்டது 10 ஆண்டுகளுக்கு. மேலும் ஆங்கில இந்திய நியமன முறை வந்து ஒழிக்கப்பட்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 105வது சட்ட திருத்தம் 2021. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பிற்படுத்த உறுப்பினரை வந்து குடியரசுத் தலைவர் வந்து அந்த அந்த ஒதுக்கலாம், சாரி, பிரிக்கலாம் வந்து சொன்ன ஆர்டிகல் 342A வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநிலங்களுக்கு அந்த அதிகாரத்தை வந்து கொடுத்திருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட உறுப்பினரை அடையாளம் காணும் மாநிலங்களின் அதிகாரம். சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய உறுப்பினரை அடையாளம் கண்டு குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மீண்டும், அதாவது குறிப்பிட்ட எல்லா மாநிலங்களுக்கும் கிடையாது, குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மீண்டும் அதிகாரம் வழங்குவதுதான் வந்து 105வது திருத்த சட்டம் 2021. இதன்படி பாருங்க, ஓபிசிகளின் மத்திய பட்டியல் மத்திய அரசால் தயாரிக்கப்படும் என்றும் மாநிலங்கள் தங்கள் சொந்த மாநில நோக்கங்களுக்காக சொந்த மாநில பட்டியல்களை தயாரிக்கலாம் என்று தெளிவுபடுத்தியது. இந்த 102வது திருத்தத்தின் உச்சநீதிமன்றத்தின் விளக்கத்தின் விளைவை நீத்து போக செய்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 102 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது. அதுக்கு கீழே வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. 27% பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருப்பாங்க. ஆனா சில மாநிலங்கள்ல, குறிப்பிட்ட மாநிலங்கள்ல அவங்களே வந்து அந்த சொந்த மாநில நோக்கங்களுக்காக சொந்த மாநில பட்டியல்களை தயாரிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து 105வது திருத்த சட்டம் 2021. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 106வது திருத்த சட்டம் 2023. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைம்ல டெஸ்ட்ல வந்து கேட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 106வது திருத்த சட்டம் 2021. இது என்ன மசோதா? இது வந்து மகளிர் இடஒதுக்கீடு மசோதான்னு சொல்றாங்க. இது வந்து நாரி சக்தி வந்தன் அதிநியம் வந்து சொல்றாங்க. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நாரி சக்தி வந்தன் அதிநியம் வந்து சொல்றாங்க. இதன் மூலம் வந்து நமக்கு வந்து பெண்களுக்கு வந்து சட்டமன்றத்திலயும் சரி, அதாவது லோக்சபாலையும் சரி 33% வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்கப்படுதுன்னு வந்து சொல்றாங்க. ஓகே, சரி, லோக்சபால தான் நமக்கு தமிழ்நாட்டுல வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ சட்டமன்றத்துல இந்த லோக்சபால 33% வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. மக்களவை, மாநில சட்டமன்றம் மற்றும் தேசிய தலைநகர் பிரதேசமான டெல்லியின் சட்டமன்றத்தில் பெண்களுக்கு மொத்த இடங்களில் 3/4 33% இடஒதுக்கீடு கொடுக்கிறது தான் வந்து 106வது சட்ட திருத்தம் 2023. மேலும் வந்து பாருங்க, பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினரை சேர்ந்த பெண்களுக்கு வந்து ஒதுக்கீடு நிறுவப்பட வேண்டும் என்று, அதாவது SC ST சேர்ந்த பெண்களுக்கு வந்து கட்டாயமாக அந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும் வந்து சொல்றாங்க. ஓகே, இதுல வந்து சேர்க்கப்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சேஞ்சஸ், இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாரும் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. 334A. இந்த இடஒதுக்கீடு இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு நடத்தப்படும். இந்த முதல் மக்கள் தொகை கணக்கு மற்றும் அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் அடுத்தடுத்த மறுவரையறை நடைமுறைக்கு பின்னரே நடைமுறைக்கு வரும் என்று சொல்றாங்க. அதாவது இதன்படி 334A படி என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடஒதுக்கீடு முறை வந்து ஃபர்ஸ்ட் அடுத்த மக்கள் தொகையில வந்து மறுவரையை வந்து நடைமுறைக்கு பின்னரே நடைமுறைக்கு வரும் என்று சொல்றாங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மக்கள் தொகை வந்து 1971 இடத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படிதான் தொகுதி வரையறை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து மீண்டும் மறுவரையறை, அடுத்தடுத்து மறுவரையறை நடைமுறை வந்து பண்ணாதான் இது வந்து நடைமுறைக்கு வரும்னு வந்து சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு முறையா எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க, அமலுக்கு வருதோ அதுல இருந்து 15 ஆண்டுகளுக்கு வந்து தொடரும் வந்து சொல்றாங்க. ஓகே, இந்த இடஒதுக்கீடு பாருங்க, அமலுக்கு வந்த 15 ஆண்டுகளுக்கு தொடரும். பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் நீட்டிக்கவும் செய்யலாம். அந்த 15 வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீட்டிக்கவும் செய்யலாம்னு வந்து சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இடங்களை சுழற்சி முறை. ஒவ்வொரு மறுவரையறை பயிற்சிக்கு பிறகும் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் வெவ்வேறு தொகுதிகளுக்கு சுழற்சி முறையில வந்து ஒதுக்கப்படணும் வந்து சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு பிளேசஸ்ல வந்து பெண்களுக்கு வந்து இப்போ மக்கள் தொகை வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கேத்தாப்புல சுழற்சி முறையில வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு ஒதுக்கப்படணும் வந்து சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, திருத்தப்பட்ட சேர்க்கப்பட்ட சரத்துகள். ஓகே, இப்ப சேர்க்கப்பட்ட சரத்துகள் வந்து பாக்குறோம். திருத்தப்பட்டது 239AA வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து திருத்தப்பட்டதுன்னு வந்து சொல்றாங்க. அதாவது 239A வந்து டெல்லிக்கான சட்டமன்றத்துக்குள்ள சரத்து. அப்ப அதுல வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது 3 பங்கு இடஒதுக்கீடு வந்து கொடுத்திருப்பாங்க. அதுதான் வந்து 239AA.
நெக்ஸ்ட் வந்து பாருங்க 330A இது வந்து மக்களவைக்கு வந்து, அதாவது மக்களவை தான் லோக்சபால வந்து பெண்களுக்கு 3 இடஒதுக்கீடு. நெக்ஸ்ட் 332A வந்து பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்துல பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு. நெக்ஸ்ட் 334A வந்து பாத்தீங்கன்னா தொடக்கம் மற்றும் கால அளவு வந்து சேர்க்கிறது. அதாவது நம்ம வந்து பார்த்தோம் 334A படி அந்த மறுவரையறை எப்ப பண்றாங்களோ அன்னையில இருந்து தான் வந்து நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்கோம்னா அந்த சரத்து தான் 334A வந்து சேர்க்கப்பட்டது. மற்ற 239A 330A 332A வந்து திருத்தப்பட்டது. இது வந்து டெல்லி சட்டமன்றத்துக்கானது 239A, 330A மக்களவைக்கானது, 332A மாநில சட்டமன்றத்துக்கானது. அங்க வந்து பெண்களுக்கு வந்து 3 இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இதோட சட்ட திருத்தம் 106வது திருத்த சட்டம் 2023. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து இப்போ அவுட்சோர்ஸ் நிறைய வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாரும் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.